இது டிராப் பண்ண வேண்டிய ஆட்டம்ங்க, நாங்க தோல்வி அடைய வேண்டிய ஆட்டம் கிடையாது. இவன் சரியான ஒரு முட்டாள். இவன் செஞ்ச ஒரு தவறால டிராப் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருந்தும் இந்த மேட்ச்சில் தற்போது நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நேற்று அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இங்கிலாந்து அணியின் முக்கியமான ஒரு மிகப்பெரிய பிளேயரை கடுமையாக திட்டி விளாசி பேசியிருக்காரு. ஸோ அதோட சேர்த்து இந்திய அணி பக்கம் ஆகாஷ் தீப் அதே போல் சுப்மன் கில் இவங்க 2 பேரையும் கூட அவங்க மேலே கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அதே போல் நானும் இந்த மேட்ச்சில் ரொம்ப மிகப்பெரிய தவறுகளை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச்ல ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் கோவத்துடனும் பென் ஸ்டோக்ஸ் அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்படி பென் ஸ்டோக்ஸ் என்னதான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சப்பவே எனக்கு இந்த மேட்ச்ல கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. அது நான் செஞ்ச ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு ஸ்டோக்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மைதானத்தில் இதுக்கு முன்னாடி விளையாண்ட 7 ஆட்டங்களில் ஒரு ஆட்டம் கூட இந்தியா ஜெயிச்சதே கிடையாது. அந்த ஸ்டாட்டிக்ஸை அந்த ரெக்கார்டை பார்க்குறப்ப கூட இந்த ஆட்டத்திலும் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்க முடியாது, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனப்பான்மை அப்பவே என் மனசுக்கு உள்ள தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் எங்களுடைய முதல் தோல்வியை இந்த மேட்ச்ல அடைய ஆரம்பிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்க கிட்ட இருக்கிற போலர்கள் எல்லாருமே திறமையான போலர்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்திருந்தா கூட கொஞ்சம் பலமாக இருந்திருக்கும், அவரும் இல்லை. இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு எப்படி பந்து போடுறது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கே புரியல. முக்கியமாக கில் அவரை சமாளிக்க முடியல. 2 இன்னிங்ஸ்லையுமே கில் அவருடைய பேட்டிங் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு. எப்படா இவர் அவுட் ஆகிட்டு போவார் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எரிச்சல் அடைகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல தான் பேட்டிங் பண்ணுறப்பவும் ஆகாஷ் தீப் சிராஜ் நல்லா போட்டார், ஆனாலுமே ஆகாஷ் தீப் அவர் தான் எங்களை இந்த மேட்ச்சில் தோல்வி அடைய வச்சார். அதனாலேயே ஆகாஷ் தீப் அவருடைய போலிங்கில் ரொம்பவே கவனமாக தான் நான் பேட்டிங் பண்ணேன், அதாவது பென் ஸ்டோக்ஸ் அவர் சொல்கிறாரு. ஆனாலுமே வாஷிங்டன் சுந்தர் இந்த சின்ன பையன் அப்படின்னு அசால்ட்டாக அவருடைய போலிங்கில் நான் விளையாண்டது, என்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்தது, இப்படி எல்லாமே எங்களுக்கு அடுத்தடுத்துன்னு எங்களுக்கு எதிராக இந்த மேட்ச்சில் திரும்பிடுச்சு. ஆனாலுமே ஒரே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இந்த மேட்ச்சில் ஸ்மித் எங்கள் அணிப்பக்கம் சிறப்பாக அவர் பேட்டிங் பண்ணார். நிச்சயமாக எங்கள் அணிப்பக்கம் அதிக ஸ்கோர் எடுத்த ஒரு பிளேயராக அவர் இருந்தாலும் கண்டிப்பாக அவரை நான் திட்டக்கூடிய மனநிலைமையில் தான் இருக்கேன் அப்படின்னு பென் ஸ்டோக்ஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா 6 விக்கெட்டுகள் ஒரு கட்டத்தில் நாங்கள் இழந்துட்டோம். மீதம் இருக்கிறது 35 இல்லை 40 ஓவர் தான். எடுக்க வேண்டிய டார்கெட் சுமார் 400க்கும் மேலே இருக்கு. ஒரு ஓவருக்கு 8-9 ரன்கள் எடுத்தால் தான் அந்த டார்கெட்டை நாங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ 4 விக்கெட்டுகளை கையில் வச்சுக்கிட்டு நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கண்டிப்பாக மேட்சை ட்ரா பண்ணுற மாதிரி தான் விளையாடுவான். ஸ்மித் அவரும் அப்படி தான் விளையாடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஆகாஷ் தீப் பயங்கர ஃபார்மில் ஃபயர் மாதிரி அவர் பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. அவர் போலிங்கில் போய் பேக் டு பேக் சிக்ஸர் ஸ்மித் அவர் அடிச்சப்ப எனக்கு உண்மையாகவே மனசில் சந்தோஷம் வரல, கவலை பயம் தான் வந்துச்சு. எங்க ஸ்மித் அவன் ஒருத்தர் தான் களத்தில் நின்றுக்கிட்டு ட்ரா ஆகிறதுக்கான நம்பிக்கை ஒரு பிளேயராக களத்தில் இருக்காரு, ஆனால் அவருமே இப்படி சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஸ்மித் அவர் மேலே பயங்கர கோபம் ஏற்பட்டுச்சு. நான் நினைச்சது போலவே அதே ஓவரில் ஆகாஷ் தீப் அவருடைய போலிங்கில் கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டான் ஸ்மித். ஸோ ஸ்மித் அவர் மட்டும் நினைச்சிருந்தா கொஞ்சம் பொறுமையாக பந்தை தட்டி கொடுத்து நிதானமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தா ஆஃப் டர்னில் வர போலர்கள் அவங்க ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு கண்டிப்பாக இந்த மேட்சை ஒரு மாதிரி நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம், நிச்சயமாக ட்ரா கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக யாருக்காக சிக்ஸர் அடிக்கணும், எதுக்காக ரன் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் புரிதல் கொஞ்சம் கூட இல்லாமல் மேட்சுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்மித் அவர் பேட்டிங் பண்ணாமல் விளையாண்டது எங்களுடைய இந்த மேட்சுக்கு தோல்விக்கான முக்கிய காரணம் அப்படின்னு இங்கிலாந்து நல்ல பேட்ஸ்மேன் ஸ்மித் அவரை கடுமையாக விமர்சனம் செஞ்சு திட்டி, அதே போல நம்ம இந்திய அணி பக்கம் கில் ஆகாஷ் தீப் முக்கியமாக ஸ்மித் அவங்க எல்லாரையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணி திட்டி பேசியிருந்தாரு போஸ்ட் மேட்ச்ல.